அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல என்ன மாரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ராசியில என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இந்த 7 நாட்கள்ல பயணம் செய்யுது, அந்த பயணத்தால எப்படிப்பட்ட பலனெல்லாம் இந்த கும்ப ராசிக்காரர்கள் அடைய போறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்ல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக ஒரே ஒரு கால் மூலியமாக 24 மணி நேரத்தில் தேர்வு செய்யப்படுதுங்க. ஸோ உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக அந்த தீர்வு 100% கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி அன்று சுக்கிரன் ரிஷபத்திற்கு சென்ற போறாரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சந்திரன் இந்த வாரம் கன்னி, சிம்மம், துலாம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 4வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு தாமதமானாலுமே எதிர்பார்த்த வகையில் கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். புதிய நண்பர்கள் பழக்கம் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகக்கூடிய வகையில் தான் அந்த நட்புமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு வியாபாரத்திற்கு உறுதுணையாகவும் அந்த நண்பர்கள் இருப்பாங்க. சந்திர பகவானின் இடப்பயிற்சியால் சில மேன்மையான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இல்லை அப்படின்னா கெட்ட பெயரும் சுமக்க வேண்டிய நிலைகள் உருவாகும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி நின்று கொள்வது நல்லது. புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்தில் அமர போகிறாரு. இதனால் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மேன்மையான பலனை பார்ப்பார்கள். மேலும் கமிஷன் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவாங்க. அதே போல் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களின் பணியை முதுகில் தட்டி பாராட்டுவார்கள். விரோதிகளின் சூழ்ச்சிகளை மாயமாக மறைந்து போகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக சீராகவும் இருக்கும். சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் அமர்வதால் பழைய வீட்டிற்கு வர்ணம் பூசுவீங்க. மனைவியின் மனம் அறிந்து தங்க நகைகள் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில்
உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தையே கொடுக்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்கள் மனதை புரிந்து கொண்டவர்கள் இதமான அறிவுரையும் ஆதரவும் கிடைக்கப்பெறும். ஆன்லைன் வர்த்தகங்கள் கவனம் ரொம்ப தேவை. மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் கட்டுமான தொழிலில் இருப்பவங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மேலும் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகும். கேது பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 8வது இடத்தில் அமர்வதால் புரிந்துணர்வு இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து சங்கடங்களை ஏற்படுத்தும். மேலும் உங்களுக்கு 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தோடு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய மனதில் நினைத்தீங்களோ அந்த விஷயங்களை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்கள், சதயம், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், குரு, அஸ்தமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்வது, அதில் ஈடுபட்டு வெற்றியை பெறுவீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. மேலும் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அலுவலகத்தில் சிறு விஷயத்திற்கு கூட உணர்ச்சி வசப்படாமல் பேசுவதனால் பிரச்சனைகள் எழக்கூடும். மேலும் பழைய கடன்களை முற்றிலுமாக அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாதது மன வருத்தத்தை கொடுக்கும். மொத்தத்தில் அது திருப்தியான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில்துறையில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக, லாபம் என அனைத்தையும் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். அவ்வப்பொழுது மனசோர்வு ஏற்பட்டு மறையும். கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் தீரும். மேலும் பிரச்சனைகள் பல உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். மேற்கல்வி பயில விருப்பமுடைய மாணவி மற்றும் மாணவியருக்கு அதற்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய காலமாக இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் அனைத்து முடிவுகளும் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவிகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு வெண் தாமரையால் அர்ச்சனை செய்து மொச்சை சுண்டல் நைவேத்தியமாக செய்து வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறும். குடும்பம் அனைத்தும் ஒற்றுமை பிறக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன், சனி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பரிகாரமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் என்னென்ன பலன் இவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ
யூமி. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நன்றி.